பொங்கல் தை பொங்கல் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது தமிழர்களால் கொண்டாடப்படும் பல நாள் இந்து அறுவடை பண்டிகையாகும். தமிழ் சூரிய நாட்காட்டியின்படி தை மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது மற்றும் இந்த ஆண்டு 2024 அன்று வருகிறது. ஜனவரி 14 இது சூரிய கடவுளான சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் அறுவடை பண்டிகையான மகர சங்கராந்திக்கு ஒத்திருக்கிறது. இந்தியா முழுவதும் பல பிராந்திய பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் 3 நாட்கள் ஆகும். போகி பொங்கல், சூரிய பொங்கல், மாட்டுப் பொங்கல் என்று சில தமிழர்கள் 4வது நாளை கொண்டாடுகிறார்கள். காணும் பொங்கல் எனப்படும் பொங்கல். பாரம்பரியத்தின்படி இந்த திருவிழா குளிர்கால சங்கிராந்தியின் முடிவையும் சூரியனின் 6 தொடக்கத்தையும் குறிக்கிறது. சூரியன் மகர ராசியில் நுழையும் போது வடக்கு நோக்கி 1 மாத பயணம் சம்பிரதாயமான பொங்கல், அதாவது நிரம்பி வழிகிறது மற்றும் குறிக்கிறது. புதிய அறுவடை அரிசியில் இருந்து தயாரிக்கப்படும் பாரம்பரிய உணவு. சூர்யாவுக்கு வழங்கப்படும் வெல்லத்துடன் பாலில் காய்ச்சப்பட்டது. மாட்டுப் பொங்கல் என்பது கால்நடைகளை குளிப்பாட்டி அவற்றின் கொம்புகளை மெருகூட்டி கொண்டாடும் போது கொண்டாடப்படுகிறது. பிரகாசமான வண்ணங்களில் வர்ணம் பூசப்பட்டு அவர்களின் கழுத்தில் மலர் மாலைகள் வைக்கப்பட்டு ஊர்வலங்கள். இது பாரம்பரியமாக அரிசி பொடி அடிப்படையிலான கோலம், கலைப்படைப்புகளை அலங்கரிப்பதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். வீடு, கோவில்கள், குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் ஒன்று கூடி சமுதாயத்தை புதுப்பிக்க பரிசுகளை பரிமாறிக்கொள்வது ஒற்றுமையின் பிணைப்புகள். பொங்கல் என்பது இலங்கையின் வடபகுதியிலும் இலங்கையிலும் தமிழர்களால் கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். மத்திய இலங்கையின் தோட்டங்கள். இது முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் தெற்கின் பிற பகுதிகளில் காணப்படுகிறது. இந்தியா. இது உலகெங்கிலும் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களால் அனுசரிக்கப்படும் ஒரு முக்கிய தமிழ் விழாவாகும். மலேசியா, மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், கனடா மற்றும் வளைகுடா நாடுகள். Come to an emotionally charged lounge experience via Sri Lanka, the wondrous tourist paradise in Asia.